எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தேன். மான்களின் கால்களைப் போல தூய் ஆவியின் பெரிய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் சொல்லுகிற வரைக்கும், நீங்கள் சொல்லும் நாள் வரைக்கும் உங்கள் வாயில் சத்தம் காட்டாமலும் இருங்கள். இந்த ஜனங்களிலிருந்து ஒரு பேச்சும் வர வேண்டாம் என்று சொல்லும் நாளிலே ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னான். அன்பு இறை மக்களே, ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் உங்களையும் என்னையும் இன்று வரை காப்பது என்று சொன்னால் மிக மிக ஐஸ்வர்யம். அப்படிப்பட்ட கிருபையை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளில் யோசுவாவினுடைய கர்த்தருடைய அடியானாகிய யோசுவாவினிடத்தில் அவர் சொன்ன சொல்லை அவன் மக்களுக்கு அப்படியே அறிவிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே யோசுவா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடவுளுடைய வருகை எப்பொழுது வரும், ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்மஸ் நாளன்று எல்லாம் ரெடியாக இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதரைப் போல ஒரு சந்திக்கும் நலம் விசாரிப்போம், எப்படி இருக்கிறீர்கள் என்று. அந்த நாளிலே கிறிஸ்மஸுக்கு எல்லாம் ரெடியா என்ற கேள்வியை சேர்ந்து கேட்பது. கடந்த வாரம் 10 நாட்கள் நிறைய பேர் என்னிடம் சொன்னார்கள், ஃபாதர் கிறிஸ்மஸ் ஐயா, கிறிஸ்மஸ் எல்லாம் ரெடியா என்று கேட்டார். அதற்கு கேள்வி என்னை சிந்திக்க வைத்தது. அந்த கேள்வியின் அடிப்படையிலே சில கருத்துக்கள், உணர்வுகளை இந்த நாளிலே அந்த கேள்வி உன்னிடத்திலே என்னிடத்திலே தருகிறது. அந்த கேள்வியினுடைய சிந்தனைகள் எல்லாம் ரெடியா, யாரை கேட்கிறாயோ அதற்கு தான் பதில் கிடைக்கும். குருவானவரை போய் கேட்டால் எல்லாம் ரெடி, அட்டவணை லிஸ்ட்டு எல்லாம் ரெடி என்று டிக் செய்து விடுவார்கள். பொறுப்பாளர்களை, சபைச்சங்க உறுப்பினர்களை கேட்டால் எல்லாம் ரெடி, கிறிஸ்மஸ் பாடல் பவனி ரெடியாக இருக்கிறோம். பாடல் குழுவினரை கேட்டால் எல்லாம் பாடல் தாள்களும் அச்சடித்து விட்டோம், ஆயத்தமாக இருக்கிறோம். குடும்பங்களை கேட்டால் குடும்பங்களின் தலைவர்கள் சொல்வார், எடுத்துக்கொண்டால் வீடு இப்படி இருக்கிறது, சுத்தம் செய்து விட்டோமா, அலங்காரம் செய்து விட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த பதிலை பார்க்கிறோம். பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறது, பரிசு கிடைக்கப் போகிறது என்று அவர்கள் கண்ணோட்டம். வியாபாரிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லோரும் வியாபார கண்ணோட்டத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவின் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களாக யாராக இருந்தாலும் கிறிஸ்மஸை உபயோகித்து தன்னுடைய வியாபாரத்திலும் ஏதாவது லாபம் ஏற்படுகிறதா என்ற வகையிலே அந்த கேள்வி எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ரெடியா என்ற கேள்வி ஒன்றுதான், ஆனால் பதில்கள் வெவ்வேறு விதம். இந்த பதில் வெவ்வேறு விதமாக இருப்பதினாலே இன்றைக்கு சிந்தனைகளை மனதிலே வைத்து கொண்டு நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை ஊழியரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அதை வாசிக்கும் போதெல்லாம் அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்திலே, நாம் தயாராக இருக்கிறோமா, நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டும். அந்த கேள்வியைப் போல இன்றைக்கு கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி வருகிறது. நான் சொல்லும் அளவும் நீங்கள் அமைதியாக இருங்கள், நான் சொல்லும்போது நீங்கள் ஆர்ப்பரி. இன்றைக்கு ஆயத்தம். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமாக ஆயத்தம் செய்கிறோம். இன்றைக்கு ஜெபம் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆயத்தம் எடுக்கிறோம். இன்றைக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆயத்தம் எடுக்கிறோம். ஆனால் எந்த ஆயத்தத்தை செய்தாலும்
கடவுளுக்கு அது பிரியமுள்ளதாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஊழியக்காரர் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கணும். அதற்குத்தான் நாம் நம்மை ஆயத்தம் செய்த வேண்டும். அப்படிப்பட்ட ஆயத்தத்தை கடவுள் இந்த நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் நடக்க திரியேக தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா கிருபைகளும் ஆசீர்வாதமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் எக்கால சத்தத்தை கேட்டு எச்சரிப்போடு இருக்கிறவர்களாக, அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவர்களாக மாத்திரமல்ல, ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஊழியர்களுடைய நலனை, அக்கறையை, ஆரோக்கியத்தை நினைக்கிறவர்களாக, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பணிந்து நிற்கிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறீர். இந்த வழியில் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு துணை புரிந்தரும். அவனமாக எங்களுடைய அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், அனைத்து குருமார்கள் அனைவருடைய ஊழியங்களையும் நீர் ஆயத்தப்படுத்தி தாரும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.